புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் புதிய அமைச்சரவை அமைப்புகளுக்கான ஆலோசனைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து அமைச்சரவை பட்டியலை வழங்கியுள்ளார். இந்த தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கடந்த முறையை விட 2 தொகுதிகள் அதிகமாக வெற்றி பெற்றுள்ள நிலையில் பாஜக 2 தொகுதிகளை இழந்துள்ளது. இதனால் அமைச்சரவை பதவி பங்கீட்டில் ஆரம்பத்தில் இழுபறி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த முறை வழங்கியதை போல் சபாநாயகர் மற்றும் 2 அமைச்சர் பதவிகளை பாஜகவிற்கு வழங்க இயலாது என்றும், ஒரு அமைச்சர் பதவி மற்றும் துணை சபாநாயகர் பதவி மட்டுமே வழங்க முடியும் என்றும் ரங்கசாமி தரப்பு தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் கூட்டணியில் கடந்த முறை இருந்த அதே அளவிலான பிரதிநிதித்துவம் தொடர வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக இருந்ததால் இறுதியில் 2 அமைச்சர் பதவிகள் பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை 13ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் ரங்கசாமி முதல்வராக பதவியேற்க உள்ளார். அவருடன் புதிய அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதல்வர் மற்றும் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்நிலையில் நேற்று மாலை ஆளுநர் மாளிகைக்கு சென்ற ரங்கசாமி அமைச்சரவை உறுப்பினர்கள் பட்டியலை கைலாஷ்நாதனிடம் வழங்கியுள்ளார். அந்த பட்டியலில் பாஜக சார்பில் நமச்சிவாயம், ராஜசேகரன் ஆகியோரின் பெயர்களும், என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மல்லாடி கிருஷ்ணராவ், ராஜவேலு, டாக்டர் நாராயணசாமி ஆகியோரின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. மேலும் சட்டப்பேரவை சபாநாயகராக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து நியமிக்கப்பட்ட உள்ளதாகவும், துணை சபாநாயகராக ஜான்குமார் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அமைச்சரவை பட்டியலை வழங்கிய பின்னர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநருடன் சுமார் 3/4 மணி நேரம் தனிப்பட்ட ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த ஆலோசனையில் புதிய அரசு பொறுப்பேற்றவுடன் செயல்படுத்தப்பட்ட உள்ள முக்கிய நலத்திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக மஞ்சள் கார்டு, குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் மற்றும் முதியோர் உதவித்தொகையை ரூபாய் 500 உயர்த்தும் திட்டத்திற்கு முதற்கட்ட அனுமதி பெறப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. புதிய அரசு பொறுப்பேற்ற உடனேயே இந்த நலத்திட்டங்கள் தொடர்பான கோப்புகளில் கையெழுத்திடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் சாலை ஓர நடைபாதை வியாபாரிகளின் கடைகள் அகற்றப்பட்டதை கண்டித்து நாளை நடைபெற உள்ள புதிய அரசின் பதவியேற்பு விழாவின் போது சட்டமன்றம் முன்பு மறியல் போராட்டம் நடத்தப் போவதாக வியாபாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலை ஓரங்களில் அமைக்கப்பட்டுள்ள கடைகளை அகற்றும் பணியை பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக முக்கிய சாலைகளில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கடலூர் சாலையில் மரப்பாலம் சந்திப்பில் இருந்து முருங்கப்பாக்கம் வரையிலான பகுதிகளில் சாலை ஓரங்களில் செயல்பட்டு வந்த நடைபாதை கடைகள் அண்மையில் அகற்றப்பட்டனர். இந்த கடைகளால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொதுமக்கள் இடையூறு ஏற்படுவதாக கூறி அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். ஆனால் திடீரென முன்னறிவிப்பு இன்றி கடைகள் அகற்றப்பட்டதாக கூறி நடைபாதை வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இருந்த போதிலும் அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் அனைத்து கடைகளையும் அகற்றினர். இதனால் பல குடும்பங்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் அகற்றப்பட்ட கடைகளை மீண்டும் அதே இடத்தில் அனுமதிக்க வழங்க வேண்டும் அல்லது மாற்று இடங்களை ஒதுக்கி தர வேண்டும் என வலியுறுத்தி சுமார் 100க்கும் மேற்பட்ட நடைபாதை வியாபாரிகள் இன்று பொதுப்பணித்துறை பொறியாளரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அப்போது வியாபாரிகள் கூறிய போது, சாலை ஓரங்களில் கடைகள் அமைப்பதற்கான நகராட்சியிடம் முறையாக உரிமம் பெற்றுள்ளோம். மேலும் நகராட்சி தினசரி மற்றும் மாதாந்திர கட்டணங்களையும் செலுத்தி வருகிறோம். எந்தவித முன்னறிவிப்பும் வழங்காமல் திடீரென கடைகளை அகற்றியதால் எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக மாற்று இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தனர். மேலும் தங்களது கோரிக்கைக்கு உடனடி தீர்வு வழங்காவிட்டால் நாளை நடைபெற உள்ள முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவின் போது சட்டமன்றம் முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அவர்கள் எச்சரித்தனர். நடைபாதை வியாபாரிகள் ஜோசிர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, நாங்கள் பல ஆண்டுகளாக இதே இடத்தில் வியாபாரம் செய்து வருகிறோம். அதிகாரிகள் மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்யாமல் கடைகளை அகற்றியதால் குடும்பத்தையே நடத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்று வேதனை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தொழிலாளர் விரோத கொள்கைகளை பின்பற்றி வரும் மத்திய அரசை கண்டித்தும், கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சுதேச காட்டன் மில் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 4 தொழிலாளர் சட்டங்கள் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதிக்கும் வகையில் உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர்கள் அந்த சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் தொழிலாளர் உரிமைகளுக்கான போராட்டத்தில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள பொய் வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச மாத ஊதியமாக ரூபாய் 26,000 வழங்க வேண்டும், 8 மணி நேர வேலை முறையை உறுதி செய்ய வேண்டும், இந்திய தொழிலாளர் மாநாட்டை மத்திய அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டனர். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதாக குற்றம் சாட்டிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிலிண்டர் விநியோகத்தை சீரமைத்து விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட ஏஐடியுசி பொதுச் செயலாளர் அந்தோணி செய்தியாளர்களிடம் பேசிய போது தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் அரசு செயல்பட வேண்டும், தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்ப பெறாத பட்சத்தில் மாநிலம் முழுவதும் போராட்டங்களை தீவிரப்படுத்துவோம் என்று தெரிவித்தார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு நிறுவனத்தில் உள்ள செவிலியர் தினத்தை முன்னிட்டு செவிலியர்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு நிறுவனத்தில் உள்ள மருத்துவமனை கருத்தரங்க கூடத்தில் இன்று உலக செவிலியர் தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கைவிளக்கு ஏந்திய காரிகை என்று அழைக்கப்படும் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த நாளான மே 12ஆம் தேதி உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்று நடைபெற்ற செவிலியர் தின விழாவில் சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், மருத்துவ கண்காணிப்பாளர் ரமேஷ், உதவி செவிலியர் கண்காணிப்பாளர் மதி பக்ரசாமி தலைமையில் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ஆத்மநாதன், மக்கள் குறை தீர்ப்பு அதிகாரி ரவி முன்னிலையிலும் செவிலியர்கள் அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த புளோரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு செவிலியர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை செவிலியர் அதிகாரிகள், முதுநிலை செவிலியர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இறுதியில் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் இனிப்புகளையும் பரிமாறிக்கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அந்தோனியார் கோவில் தெரு அரசு குடியிருப்பு பகுதியில் நடைபெற்று வரும் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி கோவிந்த சாலை அந்தோனியார் கோவில் தெரு பகுதியில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு அதில் பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதம் அடைந்தும் சிதலம் அடைந்தும் இருப்பதாக அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் புகாரை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமியின் தொடர் முயற்சியின் காரணமாக அரசு மூலம் நிதி பெற்று அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகள் சரிவர தரமாக நடைபெறுகிறதா என்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி இன்று அந்தோனியார் கோவில் தெரு அரசு குடியிருப்பு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது குடிசை மாற்று வாரிய உதவி பொறியாளர் சுதர்சனம், இளநிலை பொறியாளர் உதயகுமார் மற்றும் குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள், அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள இலவம் பஞ்சு மரங்களில் இருந்து பஞ்சு காய்கள் வெடித்து பஞ்சுகள் காற்றில் பறப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள இலவம் பஞ்சு மரங்களில் இருந்து பஞ்சு காய்கள் வெடித்து பஞ்சுகள் காற்றில் பறப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை மற்றும் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள இலவம் பஞ்சு மரங்களில் காய்கள் முற்றிய நிலையில் காணப்படுகின்றது. அவை வெடித்து அதிலிருந்து வெளிவரும் பஞ்சுகள் காற்றில் பறந்து சுற்றுப்புற பகுதிகளில் பரவி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள், அருகிலுள்ள குடியிருப்புகளில் வாழும் மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக சாலைகளில் பஞ்சுகள் பரவுவதால் வாகன ஓட்டிகள் சிரமத்துடன் பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் கம்பன் கலையரங்க வளாகத்தில் இருந்து இலவம் பஞ்சு மரங்களில் இருந்து பறந்த பஞ்சுகளை தீயணைப்பு துறையினர் தண்ணீர் பீச்சி அடித்து அகற்றினர். அதேபோன்று தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை பேருந்து நிறுத்தம் அருகே காற்றில் பறந்து வரும் இலவம் பஞ்சுகளை முறையாக அகற்றும் சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லாஸ்பேட்டை அரசு ஆரம்ப சுகாதார மையம் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இணைந்து சர்வதேச செவிலியர் தினத்தை சிறப்பாக கொண்டாடினர். சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு அரசு ஆரம்ப சுகாதார மையம் லாஸ்பேட்டை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் இணைந்து சிறப்பாக விழாவை கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் செவிலியர்களின் அர்ப்பணிப்பு சேவையை பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நோயாளிகளுக்கு அன்புடனும் மனித நேயத்துடனும் சேவை செய்வதன் முக்கியத்துவம் குறித்தும் மருத்துவர்கள் உரையாற்றினர். விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் செவிலியர்களின் டயர்லெஸ் சேவையை பாராட்டி கேக் வெட்டி கொண்டாடினர்.
நிகழ்ச்சி மகிழ்ச்சியான சூழலில் நடைபெற்றது. இதில் மருத்துவர்கள் பத்மினி, சிந்துஜா பிரியா, வினோத் ரோமனோ மற்றும் ஆஷா பணியாளர்கள் அனைவரையும் வரவேற்று மகுடம் சூடி சால்வை அணிவித்து மலர் சென்று வழங்கி நிகழ்ச்சிகள் சிறப்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை தன்னம்பிக்கை பொம்மலாட்ட கலைக்குழு மற்றும் துறை ஆறுமுகம் ஐயா அறக்கட்டளை இணைந்து செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள சாலையோர வியாபாரிகளுக்கு முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் கோடை வெயில் 100 டிகிரியை தாண்டிய நிலையில் கடந்த சில தினங்களாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் வெப்பசலனம் காரணமாக அவ்வப்போது லேசான மழை பெய்து வந்தது. இதனால் சாலையோர வியாபாரிகள் மழை மற்றும் வெயிலின் போதும் வியாபாரத்தின் போதும் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இதனால் வியாபாரிகள் முன்னாள் சேர்மன் ஆனந்தனை அணுகி உதவி கோரிய நிலையில் இதனை கருத்தில் கொண்ட ஆனந்தன் தன் சொந்த நிதியின் கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கு பெரிய வகை கூடைகள் வழங்கினார். மேலும் மேற்கூரைகள், சேதமடைந்த கூரை வீட்டிற்கு தார்பாய்கள் வழங்கினார். இதில் முன்னாள் சேர்மன் ஆனந்தனின் ஆதரவாளர்கள் ஆறுமுகம், முருகன், சிவலிங்கம், பாபு, பேட்டரி பாபு, எழிலன், பழனி, செங்கேணி, விமல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இந்திய கட்டுநர்கள் சங்கம் பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா புதுச்சேரி மையத்தின் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள சிவகவி ஐகானிக் ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற விழாவில் 2026-2027 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். சங்கத்தின் தலைவராக அசோகன், செயலாளராக கதிரவன், பொருளாளராக ரமேஷ் ஆகியோர் பதவியேற்றனர். மேலும் இணை செயலாளராக வெங்கடேசன், துணைத் தலைவராக கங்காதரன், இணை பொருளாளராக பாவாடை, பொது கவுன்சில் உறுப்பினராக எழிலன் உள்ளிட்டோரும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்த விழாவிற்கு சங்கத்தின் முன்னாள் தலைவர் வேல்முருகன் தலைமை தாங்கினார். பொதுப்பணித்துறையின் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தார். தமிழக கட்டுநர்கள் சங்க தலைவர் ராமலிங்கம் மற்றும் செயலாளர் பாலாஜி ஆகியோர் புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தனர். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், அகில இந்திய துணைத் தலைவர்கள் பிரகாஷ், திரிசங்கு, கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளின் பணி சிறக்க வாழ்த்துரை வழங்கினர். மேலும் ஒருங்கிணைப்பு குழு, குறைதீர்வு குழு, தொழில்நுட்ப குழு மற்றும் பொது சேவை குழுவிற்கான நிர்வாகிகளும் விழாவில் பொறுப்பேற்றுக் கொண்டனர். புதிய நிர்வாகத்தின் தலைமையில் கட்டுமான துறையில் புதுமைகள், தரமான பணிகள் மற்றும் உறுப்பினர்களின் நலன்களை முன்னிறுத்தும் பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர். கட்டுமான துறையின் முன்னேற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் உறுப்பினர்களின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற இந்த விழாவில் பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் 50வது பொன்விழா மற்றும் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடந்த 20 ஆண்டு காலமாக மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் நலனுக்காக அயராது போராடி வரும் போராளி தேசிய மக்கள் முன்னணி தலைவர் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் சுவாமிநாதனின் 50வது பொன்விழா மற்றும் பிறந்தநாள் விழா புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள PRTC டெப்போ அருகில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. விழாவில் தேசிய மக்கள் முன்னணியின் மூத்த நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணி, தேசிய மக்கள் முன்னணி மற்றும் யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பின் பல்வேறு அரசியல் கட்சியினர் கலந்து கொண்டு சுவாமிநாதனுக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலர் அரிமா தமிழன், விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில செயலாளர் அகன், மாநில செயலாளர் இளவரசன் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் ஈழத்தமிழன் செழியன், வழக்கறிஞர் கார்த்தி, தமிழரசன், உதயபாஸ்கர், தாயப்பன், ஏழுமலை மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சுவாமிநாதனுக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தோ. மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றதை தொடர்ந்து புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் இனிப்பு வழக்கு கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றதற்கு பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் இனிப்பு வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சி வழக்கறிஞரும் உழவர்கரை தொகுதி வேட்பாளருமான சசிபாலன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பாரதிதாசன், கார்த்திக், கலைவாணன், பிரகாஷ், ஜெகஜீவன், பரசுராமன், தமிழ்ச்செல்வன், முகுந்தன், ஜெயந்திரன், விஜயகுமார் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு வழக்கறிஞர்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வழக்கறிஞர்கள் வெற்றிவேல், நதியா மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோர் செய்திருந்தனர்.
புதுச்சேரி ஆட்டுப்பட்டியில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 1991 முதல் 1995 வரை கல்வி பயின்ற முன்னாள் மாணவிகள் சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று காலை ஆசிரியர்கள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை உணர்வு பூர்வமாக நடத்தினர். நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளில் வசித்து வரும் முன்னாள் மாணவிகள் ஒன்று கூடி தங்களது பள்ளி நாட்களின் இனிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு தோழிகளை நேரில் சந்தித்து மகிழ்ச்சி அவர்களிடையே காணப்பட்டது. பள்ளி வளாகம் முழுவதும் பழைய நினைவுகள் மீண்டும் உயிர்ப்படுத்தது போல் உணர்ச்சி மிகுந்த சூழல் நிலவியது. தங்களை கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வழிநடத்திய ஆசிரியர்களை சந்தித்து முன்னாள் மாணவிகள் அவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி மரியாதை செலுத்தினர். ஆசிரியர்களும் மாணவிகளை அன்புடன் வரவேற்று அவர்களின் வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் ஆசிரியர்கள் சார்பில் முன்னாள் மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டதால் நிகழ்ச்சி மேலும் சிறப்பானதாக அமைந்தது. இதனை அடுத்து தங்கள் கல்வி பயின்ற பள்ளியின் வளர்ச்சிக்காக முன்னாள் மாணவிகள் சார்பில் பள்ளி நிர்வாகத்துக்கு நன்கொடை வழங்கப்பட்டது. இந்த செயலை பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டியதுடன் முன்னாள் மாணவிகளின் பாச பிணைப்பையும் சமூக அக்கறையையும் சிறப்பித்தனர். சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த சந்திப்பு நிகழ்ச்சி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இடையேயான உறவின் ஆழத்தை மீண்டும் வெளிப்படுத்தியதோடு பலரையும் நெகிழ்ச்சி அடைய செய்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவிகள் பள்ளி வளாகத்தில் குழுவாக புகைப்படங்கள் எடுத்து பழைய நினைவுகளை மீட்டெடுத்தனர். இந்த சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை 1993 1994 பேட்ச் முன்னாள் மாணவிகள் சிறப்பாக செய்திருந்தனர். மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதலியார்பேட்டை தொகுதி செயலாளர் ஏகாம்பரத்தின் 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதலியார்பேட்டை தொகுதி செயலாளர் மறைந்த ஏகாம்பரத்தின் 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் விழா முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் நடைபெற்றது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு பல்வேறு கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள், அவரது குடும்பத்தினர், நண்பர்கள் பலர் கலந்து கொண்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஏகாம்பரத்தின் மகன் லெனின் ஏகாம்பரம் மற்றும் குடும்பத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.